எரர் அனாலிசிஸ் எரர் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இப்போ எரர் அனாலிசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் தென் பர்சன்டேஜ் எரர். ஸோ ஃபஸ்ட்டு அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் எ குவான்டிட்டி இஸ் கால்ட் அஸ் த அப்சல்யூட் எரர். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய டோட்டல் லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒரு பென் இருக்குது, அந்த பெண்ணுடைய டோட்டல் லென்த்தை மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுதான் நம்ம ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு ட்ரூ வேல்யூ எடுத்துக்கிட்டு தென் அந்த பொருளை இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 2-3 ஸ்கேல் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்கேலை வச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னா அதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணுற அப்படின்னா ஆக்சுவலாக அதனுடைய லென்த்துக்கும் நம்ம மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லென்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் எரர். ஸோ த எரர் மீன்ஸ் த இன் அக்யூரிங் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக எதனாச்சும் ஒரு ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செய்யும் போது அதில் நம்ம ஸோ மெனி ரீடிங்ஸ் எடுப்போம், நிறைய ரீடிங்ஸ் எடுப்போம். அந்த எல்லா ரீடிங்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு வராது. ஸோ இப்போ ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்கும், தென் அது கூட நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது எவ்வளவு ட்ரூ வேல்யூவுக்கு கூட எரர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 சென்டிமீட்டர், அதாவது அந்த 5 சென்டிமீட்டர் கூட 4.09 வரலாம், இல்லை 5.01 வரலாம். அதாவது 5 அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ அப்படின்னா 4.09 ஆர் 5.01 அப்படிங்கிறது தான் இங்கே அந்த எரர். ஸோ அப்போ அங்கே எரர் அப்படிங்கிறது எவ்வளவு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 அப்படிங்கிறது இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் எ குவான்டிட்டி. ஒரு பொருளினுடைய உண்மையான வேல்யூக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5க்கான ஆவரேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து A1, A2, A3, A4 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய அரித்மெட்டிக் மீன் ஆஃப் வேல்யூஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அரித்மெட்டிக் மீன் வேல்யூ அப்படிங்கிறது இந்த AM அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த AM அப்படிங்கிறது தான் இந்த ட்ரூ வேல்யூ. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்தோம்ல, ஸோ அதனுடைய அரித்மெட்டிக் மீன் வேல்யூ தட் மீன்ஸ் A1 + A2 + A3 அப் டு AN. நம்ம எவ்வளோ ரீடிங்ஸ் எடுத்தோமோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு 10 முறை இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஒரு ரீடிங்ஸ் எடுக்கிறது நம்ம 10 முறை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீடிங் A1ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் ரீடிங் A2, தேர்ட் ரீடிங் A3ன்னு வச்சுக்கோ, அப் டு AN வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணோமோ அதுதான் நம்ம n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் கூட்டி எத்தனை முறை நீ ட்ரை பண்ணியோ அதனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்த ட்ரூ வேல்யூ. ஸோ அந்த ட்ரூ வேல்யூ எப்படி இருக்கும், நியரஸ்ட் த ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ எதுக்கு பக்கத்தில் இருக்கணும், இந்த ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ அதில் ஒரு சில எரர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த எரர் தான் நம்ம அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the AM is equal to this is the arithmetic mean அப்படின்னு சொல்லுவோம். A1 + A2 + A3 up to AN divided by n. ஸோ இதெல்லாம் நம்ம அரித்மெட்டிக் சம் ஆஃப் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது, n அப்படிங்கிறது காமனாக இருக்குது. n அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணக்கூடிய வேல்யூஸ். இந்த n வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ AM is equal to 1/n. The summation means the adding of total values. So the summation I is equal to 1 to n AI. AIங்கிறது என்னது, the I means the number of repeated times. The AI is equal to 1, 2, 3, 4 up to n அப்படின்னு சொல்லலாம். ஸோ the absolute error நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ the A1 அப்படிங்கிறது என்னது, the first value, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய first value. AMங்கிறது என்னது, ட்ரூ வேல்யூ. ஸோ இப்போ ட்ரூ வேல்யூ கூட நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு வேல்யூவை என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணனா நமக்கு எவ்வளவு எரர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் எரர். ஸோ இப்போ del AM, why you use the del means the small difference. இங்கே del அப்படிங்கிறது ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸு.
ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெல் A1 is equal to the true value minus you taking the measured value AM minus A1. ஸோ டெல் A2 the second value நம்ம எடுத்த செகண்ட் வேல்யூவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரூ வேல்யூவிலேருந்து நம்ம மெசர்டு வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டெல் A2 is equal to AM minus A2 up to nth reading. nth reading சொல்லலாமா, நம்ம 1 2 3 4 up to எது வரைக்கும் எடுக்கிறோம் ரீடிங்ஸு, n வரைக்கும் எடுக்கிறோம். அப்போ டெல் AN is equal to AM minus AN up to the nth reading, nth measured value. ஸோ நம்ம இதை தான் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் மீன் அப்சல்யூட் எரர். வாட் இஸ் மீன் அப்சல்யூட் எரருக்கு என்ன மீன்? ஸோ நம்ம எவ்வளவு அப்சல்யூட் ரீடிங்ஸ் நமக்கு கிடைச்சதோ, அப்சல்யூட் எரர் கிடைச்சதோ அதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன்ஸ் ஆவரேஜ். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கால்டு த மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எடுத்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய மேக்னிடியூடு வேல்யூவை அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். ஸோ த மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுது, எடுக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் த மேக்னிடியூட், தட் ஒன்லி வேல்யூ, ஒன்லி ரீடிங்ஸ். நம்ம இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ டெல் AM அப்படிங்கிறது என்னதுங்க, மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல. ஸோ அதுதான் அரித்மெட்டிக் மீன். என்னது, எல்லாத்தையும் சம் பண்ணி த ஆவரேஜ் பார்க்குறது தான் n. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் டேக் யூஸிங் த மெஷர்மெண்ட்ஸ், ரீடிங்ஸ் எத்தனை முறை நீங்கள் ரீடிங்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறது. திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டெல் A1. இங்கே பாருங்கள், டெல் A1 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ட்ரூ வேல்யூவில் மெசர்டு வேல்யூவை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது A1. ஸோ டெல் A1 இதனுடைய மேக்னிடியூடு அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள். ஸோ இது டெல் A1க்கு பக்கத்தில் 2 கோடு போட்டிருக்கிறோம்ல, அதுதான் மேக்னிடியூடு, த நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ இதை நம்ம இப்படியும் எழுதலாம். அண்டு தென் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் காமன் என்ன இருக்குது, n அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 1/n வெளியில் எடுத்துக்கோ. த சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n magnitude of del AI. So the I means I is equal to 1 2 3 up to nth level. ஓகேவா, இது வந்து மீன் அப்சல்யூட், அதாவது நமக்கு கிடைச்ச அப்சல்யூட் எரருக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் ரிலேட்டிவ் எரர். ஸோ ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது என்னது, த ரேஷியோ ஆஃப் த மீன் அப்சல்யூட் எரர் to the mean value is called the relative error. So the ratio பார்க்குறோம், எதுக்கு ரேஷியோ, மீன் அப்சல்யூட்டிவ் எரருக்கும் மீன் வேல்யூக்கும் நம்ம ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் எரர். ஸோ இங்கே ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது என்ன, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as த ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை இங்கே எப்படி இருக்கும், ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக கிடைக்கும். அதனால் நம்ம ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லலாம் அல்லது ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லலாம். த ரேஷியோ என்னது, த மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ, இதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ த ரிலேட்டிவ் எரரை எப்படி நம்ம வந்து இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா டெல் AM டிவைடட் பை AM அப்படிங்கிறது இங்கே நம்ம ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ட்ரூ வேல்யூ தான் நமக்கு மீன் வேல்யூ. ஸோ மீன் அப்சல்யூட் எரர், நம்ம எரர் பார்த்தோம்ல, ஸோ மீன் அப்சல்யூட் எரர்னு என்னது, த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த மேக்னிடியூட் வேல்யூ, அதுதான் பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரிஜினலாக நமக்கு கிடைச்சதுலேருந்து நம்ம எவ்வளவு வேல்யூஸை எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து 62 கிலோமீட்டர்ஸில் மூவ் ஆகும். 62 கிலோமீட்டரில் ஆக்சுவலாக அந்த கார் வந்து மூவ் ஆகும். ஆனால் நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர், kmph அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஒரு கார் வந்து ஆக்சுவலாக 62 கிலோமீட்டரில் மூவ் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம இப்போ அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாமா, அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக ட்ரூ வேல்யூ மைனஸ் நம்ம எடுத்துக்கூடிய மெசர்டு வேல்யூ. ஸோ இப்போ ட்ரூ வேல்யூ 62 மைனஸ் மெசர்டு வேல்யூ எவ்வளவு 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ த அப்சல்யூட் எரர் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ அண்ட் த மெசர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ நம்ம ஏன் சார் மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான். இது 2 km/hங்கிறது இதுக்கு நம்ம மீன் வேல்யூ மேக்னிடியூட் வேல்யூ என்னது ஒன்லி 2. த மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னது இங்கே 2 இஸ் த மேக்னிடியூட். தென் ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது என்னது த ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது த ரேஷியோ ஆஃப் த மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது எவ்வளவு 2 km/h. சரியா? மீன் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவு ட்ரூ வேல்யூ தான் நம்ம மீன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கார் வந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணோம்ல, அந்த வேல்யூ நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ 2 km/h த ரேஷியோ ஆஃப் த 2 km/h அண்ட் 60 km/h. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் த 0.033. ஸோ இங்கே ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது 0.033 அப்படிங்கிறது தான் இங்கே ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இதை என்ன பண்ணலாம், த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் எ கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்டு தென் பர்சன்டேஜ் எரர். ஸோ பர்சன்டேஜ் எரர், இது ஹவு டு டெல் த பர்சன்டேஜ் பை யூஸிங் த பர்சன்டேஜில் இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜில் மெஷர் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். த ரிலேட்டிவ் எரர் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் எ பர்சன்டேஜ். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிலேட்டிவ் எரரை நம்ம என்ன பண்ணுறோம் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லலாம். த பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு del AM divided by AM into 100%. ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜில் நம்ம ஒரு எரரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதை இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது அவுட்புட் வேல்யூ எப்படி இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், அவுட்புட் வேல்யூ எப்படி இருக்குது 0.033. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0. சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது 0. ஸோ இப்போ 62 km ஆக்சுவலாக மூவ் ஆகக்கூடிய ஒரு காரு 60 km வேகத்தில் தான் மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்பீடாக தான் கார் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 62 இஸ் நியர்பை 60. சரியா? காரு பக்கமாக கொஞ்சம் அதனுடைய ஆக்சுவல் வேல்யூக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே எரர் அப்படிங்கிறது என்னது 0 தான் கிடைக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 62 km போகக்கூடிய ஒரு காரு ஒரு 10 km போகுது அப்படின்னா இங்கே எரர் எவ்வளோ இருக்கும், எரர் பர்சன்டேஜ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் எரர் வந்து இங்கே நிறையா சொல்லலாம். ஆனால் 62 km போகக்கூடிய ஒரு கார் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு 60 km போயிட்டுருக்கிறதுனால நமக்கு இங்கே எரர் ரிலேட்டிவ் எரர் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பர்சன்டேஜில் அதை இண்டிகேட் பண்ணுறதுனால நமக்கு பர்சன்டேஜ் எரர் வெரி க்ளோஸ் டு 0. ஸோ எப்படி இருக்குது 0வுக்கு பக்கமாக தான் இருக்குது. சரியா? பர்சன்டேஜ் எரர் வெரி க்ளோஸ் டு 0 மீன்ஸ் 1 is close to the targeted value அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன வேல்யூ எவ்வளோ வேகத்தில் போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ மேபி அதுக்கு பக்கமான வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போ நோ ப்ராப்ளம் சொல்லலாமா. 62 km வேகத்தில் தான் போயிட்டுருக்கு ஒரு கார், அவ்வளோ வேகத்தில் போக முடியும். ஆனால் 60 km போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பக்கமாக தான் அந்த எவ்வளோ வேகத்தில் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகத்துக்கு பக்கமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா முடியாதா? ஸோ விச் இஸ் குட். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விச் இஸ் குட் அண்ட் அக்செப்டபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நமக்கு எப்படி சார் கிடைக்குது, எப்படி சார் நம்ம மெஷர் பண்ணுறது? ஸோ இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது அதில் கிடைக்கக்கூடிய இந்த எரர்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த due to impression of equipment used or a mistake in the experimentation. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது அதிகமான மிஸ்டேக் பண்ணனா தான் நமக்கு இந்த பர்சன்டேஜ் எரர் கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் எரர் பார்க்குறோம், அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் எல்லாம் பார்க்குறோம். இதனோட வேல்யூலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஸோ நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு தப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு லென்த் ஆஃப் தி பென் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது, 5.01 இருந்துச்சுன்னா அது பெருசாக ஒன்றும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட லென்த்தை நீ 2 சென்டிமீட்டர் சொன்னீங்கன்னா ஸோ இப்போ அங்கே எரர் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக செய்யக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது இந்த எரர்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் எரர், செகண்ட் வந்து மீன் அப்சல்யூட் எரர், த தேர்ட் ஒன் இஸ் த ரிலேட்டிவ் எரர், த ஃபோர்த் ஒன் இஸ் பர்சன்டேஜ் எரர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராப்பகேஷன் ஆஃப் எரர்ஸ்.
ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செய்கிறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செய்யும் போது அதில் என்னென்ன எரர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சம் பண்ணுறோம், அடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், அண்டு தென் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா, இந்த டிவிஷன் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து பவர் ஆஃப் த வேல்யூஸை பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எரர்ஸ்லாம் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ அதை நம்ம ஒரு மெஷர் பண்ணுறோம், ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணுறோம், அதனுடைய ஃபைனல் கால்குலேஷனை பார்க்குறோம். அப்படி ஒரு ஃபைனல் கால்குலேஷனை பார்க்கும்போது ஸோ நம்ம அதில் ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸு ட்ரூ வேல்யூவுக்கு பக்கமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ட்ரூ வேல்யூவுக்கு நியராக கிடைச்சது அப்படின்னா அதில் எரர் இல்லை, சரியா? ஸோ ட்ரூ வேல்யூவுக்கு நியராக கிடைச்சது அப்படின்னா அதில் எரர் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் நீ எடுக்கக்கூடிய வேல்யூவும் ட்ரூ வேல்யூவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் எரர் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸை எடுக்கிறோம். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எரர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? த ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறது a number of measured quantities may be involved in the final calculation. ஸோ நம்ம ஃபைனல் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு அதில் எரர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 10 ரீடிங்ஸ் எடுக்கிறேன், அந்த 10 ரீடிங்ஸுக்கான ஆவரேஜை போடுறீங்க. அப்படி அந்த ஆவரேஜ் போடும் போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவுக்கு ரொம்ப பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆக்சுவல் வேல்யூவை விட அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அங்கே எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட்டில் நமக்கு என்ன பண்ணோம், வேறு வேறையான ரீடிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த எரர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ த ஃபைனல் ரிசல்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? த எரர் இன் த ஃபைனல் ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். த எரர் இன் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ரீடிங்ஸ் எடுக்கும் போதும் கிடைக்கக்கூடிய எரர்ஸை கால்குலேட் பண்ணணும். நம்ம 10 ரீடிங் எடுக்கிறோம்னா ஒவ்வொரு ரீடிங் எடுக்கும் போதும் ஒவ்வொரு எரர்ஸ் வரும். அப்போ அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணால் தான் நமக்கு டோட்டல் வேல்யூ அக்யூரேட்டாக கிடைக்கும். அண்டு தென் அந்த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு டு கெட் த ஃபைனல் ரிசல்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னாச்சும் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று சம் பண்ணியிருப்போம், எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணியிருப்போம், இல்லை வேல்யூவை மைனஸ் பண்ணியிருப்போம், அண்டு தென் அதுக்கு நடுவில் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம், கால்குலேஷன்ஸ் போடும்போது ப்ராடக்ட் பண்ணியிருப்போம், இல்லை டிவிஷன்ஸ் எதனாச்சும் பார்த்துருப்போம். அடுத்தது இல்லை பவர் ஆஃப் 10ல் எதனாச்சும் எழுதியிருப்போம், இல்லை பவர் ஆஃபில் எதனாச்சும் எழுதியிருப்போம். அப்படின்னா அதில் நமக்கு என்ன நடக்கும், நிறைய எரர்ஸ் நடக்கும். ஸோ அந்த எரர்ஸ்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், இந்த எரர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அண்டு தென் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்? ஸோ நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ்லாம் என்ன, ஒரு எரரை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எரர் இன் த சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். 2 குவான்டிட்டிஸை சம் பண்ணும்போது எரர் வரும். அது எவ்வளோ எரர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போதும். ஸோ இதேமாரி சம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, டிவிஷன் இருக்குது, த பவர் ஆஃப் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ வி சி 1 by 1. ஸோ த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம 2 வேல்யூ எடுத்துக்கிறோம், ஏபி அப்படின்னு 2 குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 குவான்டிட்டிஸை நம்ம ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறோம். அப்படி மெஷர் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய எரர்ஸ் அப்படிங்கிறது என்னது, டெல் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் சார் டெல் ஏன்னு எடுத்துருக்குறோம்? ஏ அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ அப்படின்னா டெல் ஏ அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ டெல் ஏ டெல் பி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அப்சல்யூட் எரர். ஸோ நம்ம இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தோம், டெல் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் வேல்யூ. ஸோ அந்த ஸ்மால் வேல்யூ தான் அப்படின்னா என்னது, அப்சல்யூட் எரர் எங்கிறது கிடைக்கும், மீன் வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். The difference between the true value and the measured value of a quantity is called absolute error னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே del A del B அப்படிங்கிறது absolute values, absolute errors in the 2 quantities of A and B. A அப்படிங்கிறது true value, அதுக்கான எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா del A. B அப்படிங்கிறது true value, அதுக்கான எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா del B. ஸோ இப்போ measured value நம்ம A அப்படிங்கிற ஒரு measured value எடுத்துக்கோம். ஏவுக்கான measured value of A. ஸோ நீ எடுத்த மெஷர்டு வேல்யூ ஒன்று இருக்கும், அது கூட என்ன இருக்கும், எரர் இருக்கும். அந்த எரர் எப்படி இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஸோ இப்போ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி அப்படின்னு ஒரு மெஷர்டு வேல்யூ இருக்குது.
ஓகேவா b அப்படிங்கிற ஒரு மெத்தட் வேல்யூ ஸோ the method value of b எப்படி இருக்கும் அப்படின்னா bங்கிற ஒரு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அது கூட ஒரு எரர் இருக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா del b அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ கன்சிடர் எ சம் பண்ணலாமா ab ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அடிஷன் பண்ணுறோம் திஸ் இஸ் த சம் ஏவும் பியும் சம் பண்ணுறோம் அப்போ நம்ம ab சம் பண்ணி அதை இஜெட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதில் எரர்ஸ் இருக்குல்ல ஸோ நம்ம ஏவும் பியும் எடுத்துட்டோம் சார் நம்ம சம் பண்ணிட்டோம் சார் அப்போ அதில் இருக்க எரர்ஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அந்த எரர்ஸை சம் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரூ வேல்யூ கூட என்ன இருக்கும் சம் எரர்ஸ் இருக்கும் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எப்படி நம்ம ட்ரூ வேல்யூ இஜெட்டுன்னு சொல்கிறோமோ அந்தமாரி மெத்தட் வேல்யூவில் இருக்கக்கூடிய எரரை நம்ம என்னன்னு சொல்லலாம் டெல் இஜெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா த எரர் டெல் இஜெட் இன் இஜெட் அப்போ ஏவுக்கு எப்படி ஒரு எரர் இருந்துச்சோ அதேமாதிரி பிக்கு எப்படி ஒரு எரர் இருந்துச்சோ அந்தமாதிரி இஜெட்டுக்கு என்ன இருக்குது ஒரு எரர் இருக்குது அப்போ இஜெட்டுக்கு டெல் இஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணுறது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம் சம் பண்ணுறோம் அப்போ இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி சரியா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது இல்லை இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ஆனால் நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் சரியா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அண்ட் தென் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணு ஸோ இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கோ ஏ ப்ளஸ் பியை வெளியில் எடுத்துக்கலாம் மீது என்ன இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய சம் குவான்டிட்டிஸ் 2 குவான்டிட்டிஸை சம் பண்ணுறோம் அது கூட என்ன இருக்கும் கம்பல்சரி ஒரு டெல்ஏங்கிற ஒரு எரரும் டெல்பிங்கிற ஒரு எரரும் இருக்கும் அதனுடைய டோட்டல் வேல்யூ எப்படி இருக்கும் ஏபிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் சரியா ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம் இஜெட்டுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பியை நம்ம இஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அது அப்படியே தான் இருக்கும் ஓகேவா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இருக்குது ஸோ இப்போ இந்த இஜெட் இந்த இஜெட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீது என்ன இருக்குது டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்போ இங்கே எரர் அப்படிங்கிறது என்னது சரியா ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம சம் பண்ணுறோம் அப்படி சம் பண்ணும்போது ஒரு எரர் கிடச்சிருக்கு அந்த எரர் அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல் இஜெட் அப்படிங்கிறது தான் அந்த எரர் ஸோ அந்த எரர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படிங்கிறது தான் அதை மென்ஷன் பண்ணுது ஸோ அதை நம்ம எப்படி வேர்டிங்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் த சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ்னால் இங்கே ஏ ப்ளஸ் பி the maximum possible error in the sum of 2 quantities is equal to the sum of the absolute error in the individual quantities. So இதுதான் absolute error. இந்த del A del B அப்படிங்கிறது நம்ம absolute errorனு பார்த்தோம். ஏங்கிற ஒரு வேல்யூக்கு நம்ம ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா மெஷர் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு del Aங்கிற ஒரு absolute reading கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே டோட்டல் வேல்யூ என்னது சம் வேல்யூ என்னது the del Z is equal to del A plus del B அப்படின்னு எடுத்துக்கலாம். So and the next one is the error in the difference of 2 quantities. So error அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ்னு என்னது இங்கே மைனஸ் ரெண்டுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது ரெண்டு குவான்டிட்டிஸ் நடுவில் மைனஸ் பண்ணும்போது அங்கே கிடைக்கக்கூடிய எரர் ஸோ நம்ம இதே தான் திரும்ப நம்ம இதே தான் பண்ண போகிறோம் நம்ம என்ன இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ இப்போ இதுக்கு ஒரு மெஷர்டு வேல்யூ இருக்குது என்ன மெஷர்டு வேல்யூ த மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஏ ப்ளஸ் டெல் ஏ த மெஷர்டு வேல்யூ ஆஃப் பி இஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி சரியா த மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படின்னு சொல்லலாம் மெஷர்டு வேல்யூ ஆஃப் பியை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு சொல்லலாம் ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஸோ நமக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் கிடைக்கும்ல த எரர் டெல் இஜெட் இன் இஜெட் இஜெட்டில் இருக்கக்கூடிய எரர் தான் டெல் இஜெட்னு சொல்கிறோம் அப்போ அதை வந்து நம்ம சம் பண்ணிக்கலாம் அப்போ இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி சரியா இங்கே இஜெட் அப்படிங்கிறது என்னது த டிஃப்ரென்ஸ் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம இஜெட்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ பி இது ரெண்டு வெளியில் எடுத்துடலாமா அப்போ ஏ மைனஸ் பி ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது என்னது ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது நம்ம இஜெட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம இஜெட் அப்படின்னு எழுதிக்கலாம் த ப்ளஸ் ஆர் மைனஸ் del A plus del B
சரியா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் பண்ணுற கம்பேர் பண்ணுற அப்படின்னா இங்கேயும் இஜெட் இருக்குது, இங்கேயும் இஜெட் இருக்குது. ரெண்டும் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது? டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேர்டிங்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the maximum error in difference. டிஃப்ரென்ஸில் நமக்கு கூட கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the maximum error in difference of two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantity. ஸோ sum of the என்னது? இங்கே பாரு சம்னு என்னது? ப்ளஸ். ஓகேவா சார்? நம்ம டிஃப்ரென்ஸ் தாங்க சார் பார்த்தோம், நமக்கு எப்படி சம் கிடச்சிருக்குது? அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுல ஒரு எரர் இருக்குது பார்த்தியா, அதை சம் பண்ணிக்கிட்டா அதுதான் நமக்கு என்னது? இங்கே எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டு தென் த தேர்ட் ஒன் இஸ் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ப்ராடக்ட்னு என்னது? நம்ம எடுத்த டூ குவான்டிட்டிஸ் இருக்குது, அந்த டூ குவான்டிட்டிஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய எரர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். சரியா? ஸோ இதில் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு இருக்குது, அந்த ஏபி அப்படின்னு ரெண்டு இருக்கிறதுல நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் என்னது? ஏபி, ஏ டாட் பி அப்படிங்கிறத நம்ம ப்ராடக்ட். ஸோ கன்சிடர் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏ ரீடிங்கையும் பி ரீடிங்கையும் என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அதை தான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஏவுக்கான மெத்தட் வேல்யூ என்ன? ஏவுக்கான மெத்தட் வேல்யூ என்னது? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. பிக்கான மெத்தட் வேல்யூ என்னது? பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ரெண்டும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ப்ராடக்ட். ஸோ த எரர் டெல் இஜெட், இங்கே டெல் இஜெட்டுங்கிறது என்னது? எரர். எதுக்கான எரரு? ஏவையும் பியும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கும்ல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவுக்கு அந்த வேல்யூ இஜெட், அந்த வேல்யூவுக்கு ஒரு எரர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எரர் தான் இங்கே டெல் இஜெட். ஸோ அப்போ இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. ஸோ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ த ப்ராடக்ட் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே ப்ராடக்டில் இருக்கிறதுனால ப்ராடக்ட் பண்ணால் அப்படின்னா த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் ப்ராடக்ட் பண்ணுற அப்படின்னா ஏ இன்ட்டு பி, அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு டெல் பி எழுதலாமா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தானே இதெல்லாம். அண்டு தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி, அதை தான் நம்ம பி இன்ட்டு டெல் ஏ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அண்டு தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு டெல் பி. சரியா? இப்போ ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தெரியும். ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுற ஏபி, அண்டு தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவையும் டெல் பியும் மல்டிப்ளை பண்ணுற ஏ இன்ட்டு டெல் பி, அண்டு தென் டெல் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுற டெல் ஏ இன்ட்டு பி கிடைக்குது. டெல் ஏ இன்ட்டு டெல் பி மல்டிப்ளை பண்ணுற அப்போ டெல் ஏ டெல் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ டிவைடிங் எல்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இஜெட்டால் டிவைட் பண்ணுற. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஜெட்டால் டிவைட் பண்ணனா இஜெட் எதுக்கு ஈக்குவல்? த ப்ராடக்ட் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவல். சரியா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுற? ஏபியால் டிவைட் பண்ணுற. ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஜெட்டாலையும் ரைட் ஹேண்ட் சைடில் ஏபியாலையும் டிவைட் பண்ணுற. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த அப்சல்யூட் எரர் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இஜெட் ப்ளஸ் டெல் இஜெட்டை இஜெட்டால் டிவைட் பண்ணனா இஜெட் கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல 1 இருக்கும். 1 ப்ளஸ் டெல் இஜெட் டிவைட் பை இஜெட்னு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், 1 ப்ளஸ் டெல் இஜெட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்ட் சைடு ஏபியால் டிவைட் பண்ணுறோம். ஏபியால் டிவைட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு டைம் என்னது? ஏபி. அப்போ ஏபியால் டிவைட் பண்ணால் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பாருங்கள், இந்த ஏ இன்ட்டு டெல் பியை ஏபியால் டிவைட் பண்ணால் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீது என்ன இருக்கும்? டெல் பி பை பி இருக்கும். ஸோ டெல் பி பை பி த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பி இன்ட்டு டெல் ஏவை ஏபியால் டிவைட் பண்ண அப்படின்னா பியும் கேன்சல் ஆகிடும். டெல் ஏ பை ஏன்னு கிடைக்கும். அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டெல் பி, இது நம்ம ஏவும் பியாலையும் டிவைட் பண்ணுறோம், ஏவால் பியாலையும் டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ண ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. ஸோ டெல் ஏ டெல் பி டிவைடட் பை ஏபி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த குவான்டிட்டிஸில் நமக்கு டெல் ஏ அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்மால்.
ஓகேவா? புரியுதா? del A அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால். அதை நீ ஏவால் டிவைட் பண்ணன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? இன்னும் ஸ்மாலாக இருக்கும். அதாவது இந்த ரிலேட்டிவ் எரர் பார்த்தீங்களா? ரிலேட்டிவ் எரரை நம்ம பார்த்தோம். த மீன் வேல்யூ ஆஃப் மீன் அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூக்கும் இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் எரர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஜீரோவுக்கு பக்கமாக இருக்குது. நம்ம பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஜீரோவுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கவே தேவையில்ல, பெரிய வேல்யூவை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. அப்போ del Aவே ஸ்மால் வேல்யூ, அதை நம்ம ஏவால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ del A by A, del B by B இது ரெண்டு எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்மால். ஸோ del A by A the product of del B by B நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிற டேம் என்னன்னு பாருங்கள். ஸோ த போத் டூ சைட்ஸ் த ஒன் இருக்கா, ரெண்டு சைடுமே 1 இருக்கா, அப்போ ரெண்டு சைடுமே 1 வந்து கேன்சல் பண்ணிடலாம். மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் del Z by Z இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? del B by B ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? del A by A ப்ளஸ் del B by B. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸை வெளியில் எடுத்துடலாம். எல்லா டைமுமே சம்மு தான். ஓகேவா? ஏன்னா இந்த del A by A ப்ராடக்ட் ஆஃப் del B by B நெக்லெக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ del A by A ப்ளஸ் del B by B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் த ஃபோர்த் ஒன் இஸ் எரர் இன் த டிவிஷன். ஸோ நம்ம எப்படி ப்ராடக்ட்டு சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் பார்த்தோமோ அந்த மாதிரி டிவிஷனை பார்க்க போகிறோம். ஸோ எரர் இன் த டிவிஷன் ஆர் கோஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். கோஷன்ட் அப்படிங்கிறது என்னதுங்க? டிவிஷன் தான். ஸோ இதில் டிவிஷன் அப்படிங்கிறது என்னது? நம்ம ரெண்டு வேல்யூ இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா AB. ஸோ இப்போ ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ த கன்சிடர் த கோஷன்ட் Z is equal to A by B. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெசர்டு வேல்யூவில் என்னது? மெசர்டு வேல்யூ A. அப்போ மெசர்டு வேல்யூ ஆஃப் A is equal to A ப்ளஸ் ஆர் மைனஸ் del A அப்படின்னு எழுதலாம். மெசர்டு வேல்யூ ஆஃப் B-ஐ B ப்ளஸ் ஆர் மைனஸ் del Bன்னு எழுதலாம். சரியா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டிவ் எரர் இங்கே பாருங்கள். இந்த எரர் del Z in Z. இஜெட்டுக்கான எரர் எவ்வளவு? del Z. அப்போ Z ப்ளஸ் del Z is equal to இதை என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த டூ குவான்டிட்டிஸை நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ A ப்ளஸ் ஆர் மைனஸ் del A டிவைட் பை B ப்ளஸ் ஆர் மைனஸ் del B. ஸோ இதில் ரெண்டு டைமில் இருந்து என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மேலே இருக்கிற டைமில் வந்து ஏவை வெளியில் எடுத்துரு, கீழே இருக்கிற டைமில் வந்து பியை வெளியில் எடுத்துரு. அப்போ ஏவை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை கீழே இருக்கிற டைமில் பியை வெளியில் பியை வெளியில் எடுத்துட்டா 1 ப்ளஸ் del B by B அப்படின்னு இருக்கும். சரிங்களா? எதுக்கு சார் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எரர் தான் வேணும். என்ன எரர் வேணும்? அப்சல்யூட் எரர் வேணும். அப்சல்யூட் எரருங்கிறது இங்கே என்னது? del A del B இதுதான் நமக்கு வேணும். சரியா? ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா AB ரெண்டையும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த 1 ப்ளஸ் del A by A அப்படியே எழுதிங்க. இந்த 1 ப்ளஸ் del B by B கீழே இருக்கிற டைமை மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த பவர் என்னவா சேஞ்ச் ஆகும்? -1 சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் பவர் ஆஃப் -1 கீழே இருக்கிற டைமை மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ AB 1 ப்ளஸ் del A by A அண்டு தென் இந்த மேலே இருக்கு பாரு -1, அந்த -1 உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எப்படி சார் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா the 1 plus x whole power n நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus nxன்னு எழுதலாம். சரியா? ஸோ அந்தமாரி இப்போ பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸை இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். சரி, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மேலே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த -1 உள்ளார வந்துடும். இந்த -1 உள்ளார வந்துடும். இந்த -1 உள்ளார வந்தால் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். அப்போ மீதி இருக்கிறதுல அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ தென் இதில் என்ன பண்ணுறேன்? இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு Z ப்ளஸ் del Z இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A by B 1 ப்ளஸ் del A by A 1 மைனஸ் ப்ளஸ் del B by B இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைடட் போத் சைட்ஸ் பை Z. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்? Z-ஆல் டிவைட் பண்ணுறோம். Z-ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்குது? இங்கே மேலே பண்ணோம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு Z-ஆலையோ ரைட் ஹேண்ட் சைடு AB-ஆல் மல்டிப்ளை பண்ணோம்ல. இப்போ அதேமாதிரி என்ன பண்ண போகிறீங்க? டிவைடிங் போத் சைட்ஸ் பை Z. சரியா? இப்போ இந்த பக்கம் Z-ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த பக்கம் Z-ஆல் டிவைட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் Z-க்கு பதிலாக என்னது? A by B. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் A by B-ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? Z-ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு Z-ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த சைடு என்ன பண்ணணும்?
a by b ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இஜெட்டால் டிவைட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் பை இஜெட்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ 1 மைனஸ் ப்ளஸ், இந்த மைனஸ் ப்ளஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டில் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, அதாவது டிவைடில் இருக்கிறத நம்ம என்னவா மாற்றிருக்கிறோம்? ப்ராடக்ட்டுக்கு மாற்றிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ், சரியா, மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த லாஸ்ட் 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுற, லாஸ்ட் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ண என்னது? டெல் ஏ பை ஏ மல்டிப்ளை ஆஃப் டெல் பி பை பி அப்படின்னு கிடைக்கும், சரியா. ஸோ இப்போ இதில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இங்கே டெல் ஏ அப்படிங்கிறதே ஸ்மால் வேல்யூ அப்படின்னா அப்போ டெல் ஏ பை ஏ எப்படி கிடைக்கும்? நமக்கு ரொம்ப ஸ்மாலாக தான் கிடைக்கும். ஸோ டெல் ஏ பை ஏவும் டெல் பி பை பியும் எப்படி இருக்குது? ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணி, ஏன் சார் ப்ராடக்ட் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணுறோம்? ஸோ இப்போ டெல் ஏ அப்படிங்கிறதே ஸ்மால் வேல்யூ, அப்போ டெல் ஏ பை ஏ எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா இன்னும் ஸ்மால். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்மால் வேல்யூவை ஒரு பெருசாக எரராக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிடலாம்? அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். இப்போ என்ன சார் நமக்கு ஃப்ராக்ஷனல்னால் என்னது? இந்தமாரி ஏ பை பி தான் நம்ம ஃப்ராக்ஷனல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் நம்ம என்ன கிடைச்சது? என்ன? த ஃப்ராக்ஷனல் எரர் இன் இஜெட் இஸ் கிவன் பை, நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? டெல் இஜெட் பை இஜெட் இருக்குது, ஓகேவா. டெல் இஜெட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? இந்த 1 இந்த 1 கேன்சல் ஆகிடும். இந்த 1 1 இந்த போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 1 ஆர் கேன்சல்டு. ஸோ மீதி டெல் ஏ பை ஏ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், சரியா. ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் எப்படி எடுத்தாலும் நமக்கு என்னது? வேல்யூ ஒன்று தான். ஸோ இப்போ டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கான ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லலாம். இதை நம்ம எக்ஸ்பிரஷனாக எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த கோஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். கோஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ்னால் என்னது? இஜெட் டெல் இஜெட், ஓகேவா. த கோஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். இங்கே 2 குவான்டிட்டிஸுங்கிறது என்னது? ஏபி. ஸோ இப்போ ஏ பை பியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த கோஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த sum of their individual fractional error. sum of the அப்படின்னா என்னது? இங்கே பாரு, சம் பண்ணிக்கிறோம். அப்போ ஒவ்வொருனோடைய இண்டிவிஜுவல் வேல்யூவும் நம்ம ஃப்ராக்ஷனலாக நம்ம சம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ த லாஸ்ட் ஒன், த எரர் இன் த பவர் ஆஃப் எ குவான்டிட்டி. ஸோ இப்போ இங்கே குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்ம ஏ இல்லை பி எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பவரில் நம்ம இண்டிகேட் பண்ணும் போது நமக்கு என்ன எரர் கிடைக்கும்? சரியா, இப்போ ஏ டு தி பவர் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என் அப்படிங்கிறது என்னது? 1 2 3 4 5 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அப் டு என் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் கன்சிடர் த nth பவர் ஆஃப் ஏ. nth பவர்னால் என்னது? ஏ பவர் என்ன தான் நம்ம nth பவர் ஆஃப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th பவர் ஆஃப் ஏ அப்படின்னோம்னா 10th பவர் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்தோம்னா என்னது? ஏ பவர் ஆஃப் 10. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, சரியா. ஏங்கிறது ஒரு குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி என்னவாக இருக்கலாம்? 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அப்போ 2 பவர் ஆஃப் 10, 3 பவர் ஆஃப் 10. ஸோ இதுதான் நம்ம வந்து பவர் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் என்ன சார் நமக்கு எரர் கிடைக்கும் அப்படின்னா இந்த இஜெட்டில் கிடைக்கக்கூடிய எரர், த எரர் டெல் இஜெட் இன் இஜெட் இஸ் கிவன் பை. ஸோ இப்போ இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன? அது ஏ அப்படிங்கிறது ஒரு மெத்தட் வேல்யூ. அந்த மெத்தட் வேல்யூவில் கம்பல்சரி என்ன இருக்கும்? ஒரு எரர் இருக்கும். அப்போ அந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படிங்கிறது தான் அந்த எரர். ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ த பவர் ஆஃப் என். பவருங்கிறது என்னதுங்க? என், சரியா. nth பவர், அதாவது நிறைய நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் நம்ம. அப்படி நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய எரரை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை காமனாக ஏ அப்படிங்கிறத வெளியில் எடுத்துக்கோ. ஏன்னா ஏ அப்படிங்கிறது தான் ட்ரூ வேல்யூ. அந்த ட்ரூ வேல்யூ வெளியில் எடுத்துங்க. ஸோ இப்போ ஏ டு தி பவர் ஆஃப் என் உள்ளார என்ன இருக்கும்? ஏ வெளியில் எடுத்துட்டுனா அந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் மீதி டெல் ஏ பை ஏ ஹோல் டு தி பவர் ஆஃப் என் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஏ பவர் ஆஃப் என் அப்படிங்கிறது தான் நம்ம இஜெட்னு சொல்லியிருக்கிறோம். ஏ பவர் ஆஃப் என் தான் திஸ் இஸ் த ட்ரூத் வேல்யூ. ட்ரூத் வேல்யூ நம்ம இங்கே இஜெட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இஜெட் இன்ட்டு 1 ப்ளஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம் சார்? என்ன சார் இந்த மெத்தடில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா the 1 plus x power
n அப்படிங்கிறது தான் இது. அதாவது 1 plus x power n is equal to 1 plus nx அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ z into 1 plus del a by a, இந்த n இருக்குது பார்த்தியா, அந்த n உள்ளார கொண்டு வந்துடுறோம். அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் எது இருந்தாலும் உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 + or - n into del a by a அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது கம்பேர் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, இப்போ z + del z இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமே நம்ம என்ன பண்ணுறோம், z-ஆல் டிவைட் பண்ணுற. z-ஆல் டிவைட் பண்ணனா அப்போ z-ஐ டிவைட் பண்ணுறேன்னா அந்த மீதி என்ன இருக்கும், 1 + or - del z by z இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இதை z-ஆல் டிவைட் பண்ணுற. ஓகேவா? அப்போ இந்த z கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 1 + or - n into del a by a அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ டு கம்பேர் த டூ சைட்ஸ், த ஒன் இஸ் இந்த ஒன்று வந்து எப்படி இருக்குது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 கேன்சல் பண்ணிவிடு. del z by z இஸ் ஈக்குவல் டு n into del a by a. அதாவது இந்த n into அப்படிங்கிறது என்னது, த n டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாமா. இந்த n அப்படிங்கிறது என்னது, n டைம்ஸ் ஆஃப் எரர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ த ஃப்ராக்ஷனல் எரர் in the nth power of a quantity is n times of the fractional error in that quantity. ஸோ அந்த the fractional errorங்கிறது என்னது, del z by zங்கிறது தான் fractional quantity. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூக்கு சரியா அந்த fractional error இந்த குவான்டிட்டிக்கு n டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா இப்போ நீ ஒரு வேல்யூ எடுக்கிற, ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கிற, உங்கள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்றாங்க, நீ போய்ட்டு லேபில் என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கிற. ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கும் போதே உனக்கு ஒரு எரர் இருக்குது அப்படின்னா, நீ ரெண்டாவது ரீடிங் எடுக்கும் போது மூணாவது ரீடிங் எடுக்கும் போதும் ஒவ்வொரு எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ nth ரீடிங் எடுக்கிற வரைக்கும் உனக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேல்யூ நீ 10 ரீடிங் எடுக்கிற, 10 ரீடிங் எடுக்கும் போதும் உனக்கு வந்து எரர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த எத்தனை எரர் வந்துச்சு, 10 எரர் வந்துச்சு. அப்போ அந்த டோட்டல் வேல்யூ கூட என்ன பண்ணிக்கணும், 10 மல்டிப்ளை பண்ணிக்கோ, உனக்கு 10 டைம் அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து ஃப்ராக்ஷனல் எரர் இன் த nth power of a quantity is n times the fractional error in that quantity. அந்த குவான்டிட்டியில் n டைம்ஸ் வந்து இந்த எரர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கு ஓரியன்டான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிரஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.